சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நாங்க இருக்கிற நிலைமைய கொஞ்சம் கூட யோசிக்காம உங்க பொண்ண எங்க மகனுக்கு கட்டி வைங்கன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது? கமலா, மாணிக்கம், டேய், நீ எதுவும் பேசாத. எதுக்காக இங்க வந்த? நான் உயிரோடு இருக்கனால செத்துட்டு நான் பார்த்துட்டு போக வந்தியா? நான் அவ்வளவு சீக்கிரம் செத்துற மாட்டேன். நான் வாழ வேண்டிய வாழ்க்கை நிறைய இருக்கு. உன்னை எனக்கு பார்க்கவே பிடிக்கல. முதல்ல இங்க இருந்து போ. மாணிக்கம், என்ன நீ தப்பா நினைக்காத. நீ காட்டின பாசத்தையும் நீ செஞ்ச உதவியையும் என்னால மறக்க முடியல. ஆனா ஆதிசங்கரிய மீறி என்னால எதுவும் பண்ண முடியலடா. நீ இப்படி ரோட்டுக்கு வந்து பொம்மை கடை வச்சு சிரமப்படுறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாணிக்கம். உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் செஞ்சு தரேன். வீடு வேணுமா, கார் வேணுமா, பணம் வேணுமா, என்ன வேணாலும் கேளு, நான் தரேன். உன்னால வீடு கொடுக்க முடியும், கார் கொடுக்க முடியும், பணம் கொடுக்க முடியும். ஆனா நீ கேட்டா என் நண்பனுக்காக என்னால உயிரையே கொடுக்க முடியும். உன்னால கொடுக்க முடியுமா? அதான் உன் நட்புக்கும் என் நட்புக்கும் உள்ள வித்தியாசம். உனக்காக வாழ்ந்த எனக்கு நீ என்னடா கொடுத்த? இந்த உலகத்துல எல்லா உறவை விட நட்பு தான்டா பெருசு. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் மாணிக்கம். நானும் நட்புக்கு மரியாதை கொடுக்கறதுனாலதான் என் நண்பன் கஷ்டப்படுறத தாங்கிக்க முடியாம உதவி செய்யறதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன். உன் உதவி யாருக்கு வேணும்? உன் பணம், உன் காரு, உன் பங்களா, இது எதுவுமே எனக்கு தேவையில்லை. நீ எனக்கு கொடுத்த வாக்கு, உன் மனைவி எனக்கு கொடுத்த வாக்கு, அந்த வாக்குக்கு தான் எனக்கு பதில் வேணும். அதுக்கான பதில உன்னால சொல்ல முடியும்னா நீ இங்க நின்னு இப்ப பேசு. அதுக்கான பதில உன்னால சொல்ல முடியலன்னா இந்த நிமிஷமே இங்கிருந்து போயிடு. இது பாரு மாணிக்கம், உன் பொண்ணுதான் என் வீட்டு மருமகளா வரணும்னு நான் நினைச்சா மட்டும் நடக்காது. ஆதிசங்கரி நினைச்சாதான் நடக்கும். ஆனா ஆதிசங்கரி தான் மகனுக்கு மனைவியா வரப்போறவ இப்படிதான் இருக்கணும்னு ஒரு கற்பனையை வளர்த்து வச்சிருக்கா. அந்த கற்பனையை நிஜமா என்னால ஆக்க முடியாதுடா. எங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனையால எங்க வாழ்க்கை திசை மாறிடும். புரிஞ்சுக்க மாணிக்கம். திசை மாறி போன எங்க வாழ்க்கைக்கு பதில் சொல்லுன்னு கேட்டா நீ உன் வாழ்க்கையை பத்தி பேசுற. பணமும் சுயநலமும் உன் கண்ணை மறைக்குது சுப்பிரமணி. நான் எல்லார் வாழ்க்கையும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் பேசுறேன். நாங்க கொடுத்த வாக்குக்கு பதிலா செடியனை தவிர நீ என்ன வேணாலும் கேளு, உனக்கு நான் தரத்துக்கு தயாரா இருக்கேன். டேய், உன் மகன் செல்லியனை தவிர வேற எதை கேட்டாலும் தரேன்னு சொல்றியே. அந்த செளிய உயிரோடு இருக்க காரணமா என் பொண்ணு கலைவாணி. அந்த உசுரை உன்னால தர முடியுமா?
உன் மகனுக்கு உசுர கொடுத்தவளுக்கு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு ஏன்டா இவ்வளவு யோசிக்கிற? உன்னை எதிரா தடுக்குது. ஓ, இடையில வந்த பணமா? அதுதான் உன்னை தடுத்து நிறுத்துதா? சொல்றா. அப்படி தடுத்து நிறுத்தினா அந்த பணங்கிற தடுப்பு சோற உடைச்செறிஞ்சிட்டு இந்த நண்பனோட குடும்பம் உன் குடும்பத்துக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்படி நீ யோசிச்சு பார்த்தா இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட நாங்க தாண்டா உங்க வாழ்க்கையில வசந்து நிப்போம். எங்களுக்கு துரோகம் பண்ணி நீங்க தாழ்ந்துராதீங்க. கொடுத்த வாக்க நிறைவேற்றி வசந்து நில்லுங்க. அப்பதாண்டா அந்த உலகம் உங்களை மதிக்கும். மாணிக்கம், நீ சொல்றதெல்லாம் புரியுது. ஆனா ஆதிசங்கரி ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டா அந்த முடிவுல இருந்து என்னைக்குமே அவ பின்வாங்க மாட்டான். இன்னும் நீ பழைய விஷயத்திலே பிடிவாதமா இருந்தா அது பிரச்சனையில தாண்டா முடியும். உன் பிடிவாதத்தை நீ தூக்கி போட்டா இந்த பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். உன் மகளுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் மாணிக்கம். அப்படின்னா என் நண்பனா நீ கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்கு இங்க வரல. ஒரு பணக்காரனா என் மனசை மாத்த வந்திருக்க, அப்படிதானே? நான் சொல்றதை கேளு மாணிக்கம். பேசாத. எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. எங்களை இந்த ஊரை விட்டு விரட்டுறதுக்காக முதல்ல அந்த வேலை எதிர்த்து அனுப்புன. அது வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறம் உன் மச்சான் விஸ்வநாதன் அனுப்புன. அதுக்கும் எந்த பலனும் இல்ல. இப்போ நீயே இங்க வந்து நின்னு 14 வருஷத்துக்கு முன்னாடி என்னை எப்படி ஏமாத்தினியோ அதே மாதிரி நட்புங்கிற உறவை காட்டி என்னை ஏமாத்தி இந்த ஊரை விட்டு போக வைக்கிறதுக்காக இங்க வந்து நீ சூழ்ச்சியோட நிக்கிற. ஆனா இந்த சூழ்ச்சிக்கு பலியாகிறதுக்கு நான் பழைய மாணிக்கம் இல்ல. இப்ப இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு பொழைக்க வந்திருக்கிற புது மாணிக்கம். உங்களுக்குலாம் பணம் தாண்டா பெருசு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நட்பு, பாசம், உறவு இதெல்லாம் தாண்டா பெருசு. உங்க பணத்தால என்னை என்னைக்குமே ஜெயிச்சிடலாம் நினைக்காதீங்க. என் மனசால என்னைக்குமே நான் யாருக்கிட்டையும் தோத்து போகவே மாட்டேன். ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். பணத்தை வச்சு நீ பட்ட கடனை அடைச்சிடலான்னு நினைக்காத. அது இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, 7 ஜென்மம் ஆனாலும் முடியாதுடா. நீ என்கிட்ட கடன்காரனாதான் காலம் பூரா வாழணும். இது பாரு மாணிக்கம், உன்னை இங்கிருந்து விரட்டணும், உன்னை காயப்படுத்தணும்னு திட்டம் போட்டெல்லாம் நான் இங்க வரல. நான் சொன்னா நீ புரிஞ்சுப்பேங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க வந்தேன்.